நகை ஆசை இன்னைக்கு எவ்வளவு வாங்கிக்கிறான்? இன்னைக்கு 1 லட்சமா தான் போச்சு. 1.25 லட்சத்துக்கு வந்துருச்சுமா. ஒரு பாப்பா சொல்றாங்க, ஐயா பொண்ணுக்கு 42 வயசு ஆகி போச்சுங்க ஐயா. நிறைய பேர் கேட்டா 10 சவரம் கேட்டு 30 சவரம் கேட்டாங்க. 20 இப்போ 10 சவரம் முடியல ஐயா. வச்சிருந்தா கொடுக்கலான்னு இப்போ முடியல. இப்போ முன்ன ஸ்ப்ளெண்டர் கேட்டா இப்போ புல்லட்டு கேட்குறாங்க ஐயா. என்ன பண்ணுறது? இப்போ 42 வயசு சொல்றேன். நான் பார்க்குறேன், ஏதோ பார்க்குறேன். நான் இருக்கிறது கொடுக்குற ஐயா. இந்த வீடு எழுதி வச்சிடறேன் ஐயா, பாருங்க ஐயா அப்படின்றாங்க. நிறைய பெண் பிள்ளைங்க வயதாகி கொண்டே போகுது, முடியல. நகை ஆசை உலகத்தில் இருக்கிறது. ஒரு பெந்தகோஸ்து சபை நகை போடாதவங்க அவங்க நிச்சயத்தை நான் தான் பண்ணேன். ஏன்னா சிபிஎம்ல நிச்சயத்தெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. வேற கல்யாணம் தான், பொண்ணு பார்த்தா பேசுவாங்க, வேற கல்யாணம் தான், பைபிள் மாத்திட்டு முடிச்சுடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த நிச்சயத்தில் அவங்க லிஸ்ட்டை என்கிட்ட கொடுத்து அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்க. காரு, வாஷிங் மிஷின், ஏசி, ஃப்ரிட்ஜு, சோஃபா செட்டுங்க, எல்லா பொருளும் 275 பொருள் முதற்கொண்டு நகை மட்டும்தான் வாங்கினோமா. ஒரு பிளாட்டு கொடுக்குறாங்க, டைலர் மிஷின் முதற்கொண்டு எவ்வளவோ என்ன பண்ணுறாங்க, மருந்தரிசனையாக வாங்குறாங்க. என்ன சொல்றது, விற்கிறதெல்லாம் நான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா வந்தேன்னு ஆகிடுச்சு. அவ்வளோ பேர் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க பார்த்து அவங்க ஒருத்தர் மூஞ்சி பார்க்குறாங்க. நான் அப்படியே மடிச்சு கையில் வச்சுட்டு, சரி இதெல்லாம் நீங்கள் பேசி முடிச்சுக்குவாங்க, ஆண்டவருடைய நிச்சயத்தை பிரகாரமா எங்கெங்க ஒன்னா சேர்த்தாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்கலாம். விக்கிரகங்கள், விக்கிரகத்துக்கு என்ன பண்ணுமா, விலைக்கு ஓடணுமா, ஓடாதீங்க. இதெல்லாம் தீமையான காரியம். ஆண்டவருக்கு ஓடுங்க, ஆண்டவருக்காக ஓடுங்க. ஆண்டவர் சொல்றாங்க ஓடணுமா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், 1 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. 1-2 வசனம். 1 தீமோத்தேயு 4:7 பாருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 1-2 ஸ்தோத்திரம். நல்ல போராட்டத்தை 4:7 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு. நல்ல போராட்டம். உலகத்துல போராட்டம் வரும். இந்த போராட்டம் எல்லாம் நல்லதுதான், எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவருக்காக ஓடணுமா. விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தருடைய வருகையிலே பங்குள்ள இருக்கும்படி ஓடணும்னு சொல்லுது. ஓடணுமா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்றார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:13. நம்ம வாசிங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே 3:14 பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, அந்த இலக்கை பந்தயம் தேவன் அழைத்தார். எதுக்கு? பரலோகம். அந்த இலக்கை நோக்கி நான் ஓடுவேன், தொடருவேன். வாழ்க்கையில கூட வாழ்ந்த வாழ்க்கை போதும். ஆண்டவருக்காக வாழுங்க, ஆண்டவருக்காக நாடுங்க, ஆண்டவரை தேடுங்க, அவருக்காக ஓடுங்க. சொல்லுவாங்க, உங்களுக்காக ஓடுனதான் போதும், ஆண்டவருக்காக ஓடுங்க. கடைசி காலம், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அருமையான சகோதரிக்கு தெரியும் எப்பாலா அப்படின்னு ஒரு வியாதி, ஒரு நோய் வந்துடுச்சுமா. இப்போ கேரளாவில், எங்க சொந்த கேரளாவில் வந்துது, ஆப்பிரிக்காவில் வந்துச்சு. கொரோனா விட கொடியது. கொரோனா கூட 10 மடங்கு அதிகமா. இந்த மருந்தை கண்டுபிடிக்கல. வந்துடுச்சுன்னா ஆளு காலி. கேரளாவுக்கு வந்துடுச்சு. நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. 30 பேர் செத்துட்டாங்க. இந்த ஆப்பிரிக்கால அப்படியே தொடர்ந்து வந்துடுச்சு. கொரோனா கூட 10 மடங்கு அதிகம். என்ன ஒரு கொரோனா கூட வந்துடுச்சு. திருப்பி அந்த லாக்டவுன் வரப்போகுது மறுபடியும் சீக்கிரத்தில். அதுக்காக நம்ம காத்து கொள்ளுங்க. நகை பணங்கள்லாம் சீக்கிரம் வைத்து இந்த மாதிரி சர்ச்சைகள் கொடுங்க, ஆலயத்துக்கு கொடுங்க, ஆண்டவர் கொடுங்க. சேர்த்து வைக்காதீங்க, கஷ்டம் ஒண்ணு கொண்டு போக முடியாது. ஆண்டவருக்காக வாழுங்க, ஆண்டவருக்காக ஓடுங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை நாடுங்க. இது கடைசி காலம். தேடுங்க, ஓடுங்க, நாடுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, குதூகலம், கொண்டாட்டம் எல்லாம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாங்க. எதிரேயே 12:1 வாசிங்க பார்க்கலாம்.
எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற கொண்டிருக்க யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடணும்னு சொல்லுது. கரங்களை வீட்டு அலையிலே சொல்லுவோமா? முடிச்சிடறோம். அலையிலே சொல்லுங்க. நிறைய சத்தம். அப்ப நமக்கு நியமித்திருக்கிற விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி ஓடணும். அப்ப கர்த்தரை நாடுங்க. உலகத்தை பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலான நாடுங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலான கர்த்தருடைய வலது பக்கத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்க. ஆண்டவருக்காக ஓடுங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு நியமித்திருக்கிற நியமத்தின்படி யாருக்கு என்னென்ன காலத்தை கொடுத்திருக்காரோ அந்த காலத்தை வச்சு ஓடுங்க. ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துங்க. உங்க சரீரத்தை, உங்க குடும்பத்தை கர்த்தருக்கு அர்ப்பணித்து கர்த்தருக்காக வாழுங்க. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று பொதுவான விசுவாச பிரமாணத்தை எல்லாரும் சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே தன்னிடத்தில் உற்பத்தி பிறந்தார். ஒன்று வினாட்டின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கமடைந்து பாடுகின்றார். மூன்றாம் நாள் மரித்தோருக்கு எழுந்திருந்தார். அவர்களுக்கு சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வழிபாடு வீட்டிருக்கிறார். அவ்விடத்திற்கு உயிர்த்தவரையும் மரித்தவரையும் வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபை பரிசுத்தமான ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நிச்சய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் எல்லாரும் நீண்ட வண்ணமாக 336வது பாடல், 1000 பாடல்களை ஆவில் மகிழ்ந்த பாடல் என்ற பாடலை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கை அர்ப்பணிப்போம். அருமையான சகோதரி காயத்ரி சிஸ்டருக்கு முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார்கள். ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்து பாடுங்களே. யாவரும் தேன்மொழி பாடல்களாம் இயேசுவை பாடிட பாடுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா என்றெல்லோரும் ஆனந்தமாய் பாடிடுவோம், ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களை உனைந்தே பழக்க சேருங்களே. துதிகள்